Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா grade 2, grade 3 மேத்ஸ் சப்ஜெக்டில் உள்ள place value and face value எப்படி find out பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். place value face value தெரியணும்னா உங்களுக்கு first number system தெரிஞ்சிருக்கணும். இப்போ number systemனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். first இப்போ ones, tens, hundreds, thousands இதெல்லாம் நம்பர் சிஸ்டம். அதாவது ஒன்ஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படி தெரிஞ்சிருக்கணும். ஒன்ஸ்னா ஒன் டிஜிட் நம்பர்ஸ். ஒன் டிஜிட் நம்பர்ஸ்னா என்னென்ன? இப்போ 0ல இருந்து 9 வரலும் உள்ள நம்பர்ஸ் ஒன் டிஜிட் நம்பர்ஸ். அதாவது ஒரே ஒரு நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, 0 1 2 3 4 5 6 7 8 9 அதுதான் ஒன் டிஜிட் நம்பர்ஸ். இது டென்ஸ்னா 2 டிஜிட் நம்பர்ஸ். இப்போ 10 11 12 13 up to 99 வரலையும் 2 டிஜிட் நம்பர்ஸ் டென்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே ஹண்ட்ரட்ஸ் ஹண்ட்ரட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 100 3 டிஜிட் நம்பர்ஸ். 3 டிஜிட் நம்பர்ஸ்னா 3 நம்பர், அதாவது 3 1 0 0 இருக்குல்லையா, 3 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, 3 நம்பர்ஸ் இருக்குது தான், அதாவது 3 டிஜிட் இருக்கு. இதை தான் ஹண்ட்ரட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹண்ட்ரட்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ஹண்ட்ரட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 999 வரலையும் ஹண்ட்ரட்ஸ். நெக்ஸ்ட் தௌசண்ட்ஸ். தௌசண்ட் தௌசண்ட்லேருந்து 4 டிஜிட் நம்பர்ஸ். தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு 999 வரையிலும் 4 டிஜிட் நம்பர்ஸ் ஆர் தௌசண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதே 10,000 லேக்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு பேசிக் மட்டும் தெரியறதுனால நம்ம 1000 வரலும் பார்ப்போம். உங்களுக்கு 4 டிஜிட் நம்பர்ஸ் வரலும் தான் கிரேட் 3 கிரேட் 2ல உள்ளது இருக்கும். கிரேட் 2னா ஹண்ட்ரட்ஸ் வரலும் தான் பார்ப்பீங்க. கிரேட் 3னா நீங்கள் தௌசண்ட்ஸ் வரலும் பார்ப்பீங்க. இப்போ நம்பர்ஸோட நம்ம பொசிஷன் எப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம் 2 5 3. அதாவது இந்த நம்பர் இதோட பொசிஷன் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு பிளேஸ் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது என்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதோட பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்க எப்போதுமே ஒரு நம்பர்ஸ் நீங்க சொல்றீங்க அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து தான் அதோட பொசிஷன் சொல்லணும். இப்போ இப்படி லாஸ்ட்ல இருந்து தான். இப்போ 3யோட பொசிஷன் என்னன்னா 3யோட பொசிஷன் ஒன்ஸ். ஒன்ஸை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா ஓ அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்றோம். இது அதாவது 3 இந்த லாஸ்ட் நம்பர் ஒரு நம்பரை தான் எடுத்துக்கணும். லாஸ்ட் 3 இருக்கு இல்லையா, அந்த நம்பர் தான் ஒன்ஸ். நெக்ஸ்ட் 5 அதோட பொசிஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். 5 என்னன்னா அதோட பொசிஷன் டென்ஸ். இதை விட்டுருங்க, இந்த 53 மட்டும் எடுத்துக்கோங்க. 53. இப்போ 53னா என்ன இருக்கு? இப்போ 53னா 50 + 3. 50 + 3 அதாவது 3 ஒன்ஸ். 3 × 1. இப்போ 50னா 5 × 10. அதாவது டென்ஸ் பொசிஷன் 10 இருக்கு இல்லையா, 5 10. இப்போ இதுதான் அப்போ அது இந்த டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 50 + அந்த 15 இருக்கிறதுலையே டென்ஸ். அது நம்ம இப்போ இப்படி தானே நம்ம படிச்சிருக்கோம். நம்ம டென்ஸ் 2 டிஜிட் நம்பர்ஸாக வர்றது எல்லாமே டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இப்போ அதை டென்ஸை நீங்கள் டி அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுக்கணும். அதாவது டென்ஸ்னா டி அதை அப்படின்ற மாதிரி எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த நம்பருக்கு நெக்ஸ்ட் 2 பாருங்க. 2 என்னன்னா அது ஹண்ட்ரட்ஸ். 100 பிளேஸ், அதாவது 3 நம்பர்ஸ் இருக்கு, 3 டிஜிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் பார்த்தோம், அது 1 நம்பர், அது ஒரே ஒரு நம்பர். அது லாஸ்ட் பொசிஷன் அது ஒன்ஸுக்கு ஓ. 5 அது டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு. அந்த பொசிஷன் டென்ஸ். அப்போ அது 2 டிஜிட்னா அது டீன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம் டென்ஸு. 3 நம்பர்ஸ்னா அது 100 ஹச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்ததுனா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு நம்பர் எடுத்துப்போம். 5219. 5219. இப்போ 9 ஒன்ஸ் ஓ, அதனால ஒன்ஸ் ஓன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கிறோம். இப்போ 1 டென்ஸ் பொசிஷன், அது டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். 2 ஹண்ட்ரட்ஸ் ஹச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். இப்போ
5 வந்து என்ன பொசிஷன் 4 டிஜிட் நம்பர்ஸ். அப்போ வந்து இது ஒரு 1 டிஜிட், இது 2 டிஜிட், இது 3 டிஜிட், இது 4 டிஜிட். 4 டிஜிட்னால டி, அது டிஹெச், தௌசண்ட்ஸ் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்னா டிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா ஏற்கனவே டி டென்ஸ் வந்து டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதனால டிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடணும். இது கிரேட் 3 சப்ஜெக்ட்ல நீங்க 4 டிஜிட் நம்பர்ஸ் பார்ப்பீங்க. கிரேட் 2ல வந்து 3 டிஜிட் தான், நீங்க 3 டிஜிட் வரலும் தான் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இப்போ இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம், அதாவது இந்த நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். இப்போ 5219 அதை வந்து எப்படி எழுதுவோம், 5000 plus 200 plus 10 plus 9, அதாவது 9 ones 10 1 tens. இப்போ வந்து 9 ones இப்போ 1 into 10, 9 into 1, hundreds-ல 2 into 100, 1000 5 into 1000 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிப்போம். இப்போ இது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பிளேஸ் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பிளேஸ் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன பொசிஷன் இது வந்து பார்ப்போம். இது வந்து ஒன்ஸு, இது டென்ஸு, இது ஹண்ட்ரட்ஸ், இது தௌசண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எழுத தெரியும் உங்களுக்கு. இப்போ place value of இப்போ 2 ஓட place value என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2 ஓட place value என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஸ்டின் இதை நீங்கள் எப்படி எழுதணும்னா 200s, அதாவது அதோட பிளேஸ் என்ன பிளேஸில் இருக்குது அந்த இதை எழுதணும். அதுதான் அதோட பொசிஷன் தான். பிளேஸ் வேல்யூனா என்னென்னா அதோட பொசிஷன் என்ன பொசிஷனில் இருக்கோ அதை தான் நம்ம எழுதணும். இப்போ 200s. இப்போது அதே வந்து இப்போது 5ஓட பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 is, இப்போது 5ஓட பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா இதை நீங்கள் எழுதும்போது 5000s அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். ஒவ்வொரு நம்பருக்குமே இப்போ பிளேஸ் வேல்யூ ஆஃப் 9 எக்ஸாம்பிளுக்கு நம்ம எழுதுறோம் 9. அப்போ வந்து 9 ones அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து 1ன்னா 1 tens அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். இப்போ எழுதும் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 1 is, இப்போ இதுக்கு என்ன வரும் 1 tens அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஒரு நம்பர் நெக்ஸ்ட் நம்பர் 534 எடுத்துக்கிறோம். அதோட பிளேஸ் என்ன 4 வந்து ஒன்ஸு, 3 டென்ஸு, 5 ஹண்ட்ரட்ஸ். இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க ஃபைண்ட் அவுட் 4 பிளேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 4ஓட பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 4ஓட பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னா கேட்குறாங்க. அப்போது என்னது அது வந்து எந்த பொசிஷனில் இருக்குது ஒன்ஸு. அப்போ நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க, பிளேஸ் வேல்யூ ஆஃப் 4 இஸ் எப்படி எழுதுவீங்கன்னா 4 ones அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இதுதான் வந்து ஆன்சர். இப்படி தான் நீங்கள் எழுதுவீங்க. இது ஃபுல்லுமே எழுதணும். 4 மட்டும் எழுதக்கூடாது. 4 ones அப்படின்னு எழுதுனா இல்லை 4 into 1 அப்படின்ற மாதிரி எழுதலாம். இது இப்போ நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபேஸ் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 534 எடுத்துக்கிறோம். இதில் இது என்னது ஒன்ஸு, டென்ஸு, 100. ஃபேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் ரொம்ப சிம்பிள். அதாவது என்னன்னா இது என்ன ஃபேஸ், அதாவது என்ன தெரியுதோ அந்த நம்பர் தான். ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 3ஓட ஃபேஸ் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 3 இஸ் என்ன ஆன்சர்னா
நீங்கள் என்ன இப்போ த்ரீயோட ஃபேஸ் என்னென்னா இப்போ பொசிஷன் இதோட பிளேஸ் வேல்யூ தான் டென்ஸு. இது என்ன தெரியுதோ என்ன நம்பர் கேட்குறாங்களோ அந்த நம்பர் என்ன உங்களுக்கு தெரியுதோ அந்த நம்பரை அப்படியே எடுத்து போட்டுக்கணும். அதாவது 3. இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து 5யோட ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 5 அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன நம்பர் இருக்கோ அப்படியே எழுது. 4 ஃபேஸ் வேல்யூன்னா 4. எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சம் 6 5 4 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுத்துப்போம். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இதோடது என்னது? இப்போ நெக்ஸ்ட் இது ஒன்ஸு, இது டென்ஸு, 100, இது 1000. இதுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. இதோட 5யோட ஃபேஸ் வேல்யூ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 5 ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 5 இஸ் ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா இதோட வந்து 5 ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 4 இஸ் 4. Face value of 3 is 3. Face value of 6 is 6. அதாவது உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ ரொம்ப சிம்பிள். என்ன கேட்குறாங்களோ அதாவது என்ன நம்பர் வியூ ஆகுதோ நம்மளுக்கு ஃபேஸ்னா ஃபேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பார்க்குறோமோ அந்த ஃபேஸ் தெரியுது இல்லையா அதுதான் அந்த நம்பர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேஸ்னா அதோட பொசிஷன், ஃபேஸ்னா என்ன பார்க்குறோம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபேஸ் வேல்யூ பிளேஸ் வேல்யூவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் சொல்லித்தரது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.